ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சிம்பிள் நெக் டிசைன் காமிச்சேன் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இதில் வந்துட்டு நான் இப்போ வந்து டிசைன் நெக் வைக்கிறேன். சிம்பிளான டிசைன் தான். துணி வந்துட்டு இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கணும். இந்த சைடு 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கம்மியாக 2.25 இன்ச்சு, 2.5 2.25 அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பீஸ் எடுத்து 4ஆக மடித்து 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இப்போ இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து வச்சு தைச்சிடணும். ஏற்கனவே ஒன்று தைச்சிருக்கேன், இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ தைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாக வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திருப்பி நான் ஒன்று மடித்து காமிக்கிறேன். ஆனால் இது வந்து வச்சு தைக்கும்போது பார்த்து தைக்கணும், கையில் வந்துட்டு ஊசி பட்டுற போகுது. அதே மாதிரி இது வச்சு தைக்கும் போதே சேமாக சமமாக வர மாதிரி நம்ம வச்சு அப்படியே 1 by 1 தைச்சிட்டு வரணும். இப்போ ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு. இது வந்து 2 சைடும் வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம கேப் விட்டு தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி தைச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பின்பக்கம் திருப்பிட்டு எல்லாத்தையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சமமாக வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு இல்லைங்களா. இந்த மேலே வந்து இந்த சைட்லலாம் வந்து சாரீ கலருக்கு லேஸ் வாங்கி வச்சு தைச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு அந்த குட்டி பீட்ஸ் வச்சு தைச்சிடலாம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.